வேலை கட்சி என்ன படிச்சிருக்க? உன் படிச்சுட்டு அந்த மாதிரி வேலை என்ன பண்ண முடியும்? எவ்வளவு வருஷம் நீ அனுபவம் இருக்கு? இதையெல்லாம் கேட்டுட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்குறாங்க. அது பாவண்டான் யாரு? கூட அன்றாடம் குடிக்கிறவனே சொல்லுவான். கூட அன்றாட தவறு புரிகிறவனே தன் அடுத்தவன் செய்யற தவறை சுட்டி காட்டி கொண்டே இருப்பான். அது ஒரு விதத்துல அவனை மாற்றக்கூடிய சக்தியாகவும் அது மாறும். அது மட்டும் இல்ல, நம்ம சொல்வதை நீங்க கேட்க போவதில்லை இல்லையா? கூட சீடர்கள் எல்லாம் அவர் ஆதிசங்கரர் கொஞ்சம் வழி விட்டுருங்கோ, இவர் போட்டோன்னு சொல்றாங்க. அந்த பாவமே அவன் செய்த அந்த சண்டாளன் சொல்கிறான், ஆதிசங்கரரை நீங்கள் போய் உங்கள் குருவிடம் கேளுங்கள், அவர் விலக சொல்வது என்னுடைய தேகத்தில் இங்கிருந்து விலக சொல்றாரா, என் ஆன்மாவை இங்கிருந்து விலக சொல்கிறாரா? ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த உத்ராட்சங்கள் எல்லாருமே அணிகிறாங்க ஐயா. இந்த உத்ராட்சங்கள் அணிகிறப்போ இத என்ன பண்றாங்க, அவர்கள் மாமிசத்தையும் உண்கிறார்கள். அதற்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், மாமிசத்தை உண்பதால் தவறில்லை, யுத்ராட்சத்தை அணிவதும் தவறில்லை என்று ஒரு சிலருடைய கருத்து. இது சில சிவனடியார்களுடைய கருத்தும் கூட இருக்கின்றது. உத்ராட்சம் அணிவதால் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று ஒன்றும் இல்லை, அதையும் அருந்தலாம் இதையும் அருந்தலாம், அதனால் ஒன்றும் இல்லை என்ன ஒரு சிறிய தவறான இவர்கள் எண்ணத்தில் நாவில் சுவையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இவர்களால் எப்படி உண்மையாக முற்றோதலை பாட முடியும், ஒரு இந்த திருவாசகத்தை படிக்க முடியும்? இதற்கு விதிமுறையாக இது என்ன செய்தால் அவர்கள் மாறுவார்கள்? இதற்கு சரியான விளக்கம் தேவையா? நமசிவாயம். இறைவனுடைய அந்த பெரும் கருணை ருத்ராட்சம் அணிந்து மாமிசம் சாப்பிடுகிறார்களே, ருத்ராட்சம் அணிந்து பல பல தவறுகளை கூட செய்யக்கூடிய நிலை வருகிறது. இந்த ருத்ராட்சம் அணிவது தவறு செய்வதா, இல்ல ருத்ராட்சத்தம் இல்லாமல் இருப்பதே மேலா என்று ஒரு கேள்விதான். சிவபெருமான் திருவாத ஊரராக வந்த மாணிக்க வாசகரை திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்துல அவர் வந்த பொழுது அவர் அமைச்சராக தான் வர்றார். அவர் அமைச்சராக வந்தவரை பிடிச்சி குருந்தமர காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஒளியை எழுப்பி அந்த ஒளி மூலியமாக அவரை இழுத்து அமரச் செய்து பார்வை மூலமாக இரண்டாவது தீட்சையை கொடுத்து ஸ்பரிச தீட்சையை தன் திருவடியை எடுத்து அவருடைய சிரத்திலே வைத்து மூன்றாவது தீட்சையாக கொடுக்கிறார். சிவபெருமானுடைய அற்புதமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உன்னை பக்குவ நிலைக்கு கொண்டு அவர் ஆட்கொள்ளலாம், இன்னொன்று உனக்கு எதுவுமே இல்லாம உன்னை ஆட்கொண்ட பிறகு பக்குவ நிலையை கொண்டு வர. மாணிக்க வாசகருக்கு ஆட்கொண்ட பிறகு பக்குவ நிலையை கொடுத்தார். எடுத்த உடனே அவர் பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை ஆட்கொள்ளவில்லை. ருத்ராட்சம் அணிந்து நீ செய்த என்ன கூட கேட்பாங்க நிறைய பேர் என்னுடைய இதுல ருத்ராட்சம் அணிந்தா மாமிசம் சாப்பிடலாமா? ருத்ராட்சம் நான் சொல்ல, நீ ருத்ராட்சம் அணிஞ்சு உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். ருத்ராட்சத்தை அணிந்துக்கோ, நீ என்னென்ன பண்ணுமோ பண்ணு. ஏன்னா ருத்ராட்சம் அணிந்து விட்டா சிவம் அவனுடைய கண்டத்துல வந்துடுறான். சிவம் அவன் கண்டத்துல சிவ சின்னங்கள் வந்துடுச்சுன்னா அவன் என்னதான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டாலும் காலம் கனியும் பொழுது அவன் தன்னாலே சிவத்தோடு மாறக்கூடிய தன்மை தன்னாலே கிடைச்சு அவனால் சாப்பிட முடியாது. கண்டமணி அடிச்சுட்டு நீங்க மாமிசம் சாப்பிடணும், 1 மாசம் சாப்பிடும், 6 மாசம், ஆனா கால நேரமே நம்மளிடம் இல்லை. ஆனா அவனை எப்பொழுது எதை கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த ருத்ராட்சம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த ருத்ராட்சம் என்பது நம்ம ஒரு பள்ளியில போனா நம்ம பசங்களுக்கு ஒரு அட்மிஷன் கேட்டோம்னா, அட்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பள்ளி சீருடைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த பள்ளியை சேர்ந்த மாணவன் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு சீருடை வச்சிருக்காங்க. அதை போல நம்ம சிவத்துக்கிட்ட போகும்போதுதான் நீங்க நல்லா ஆழ்ந்து பாருங்க, மற்ற எல்லாத்துக்கும் தகுதியை வைச்சாரு இந்த மனித குலம். ஒரு வேலை கட்சினா என்ன படிச்சிருக்க? உன் படிச்சுட்டு அந்த மாதிரி வேலை என்ன பண்ண முடியும்? எவ்வளவு வருஷம் நீ அனுபவம் இருக்கு? இதையெல்லாம் கேட்டுட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்குறாங்க. ஆனால்
நீ ருத்ராட்சமே அணியவில்லை என்று சொன்னாலும் கூட இங்க திருவாசக முற்றுவதல் இங்க நடக்கிறது என்று சொன்னால் தெருவில் போகக்கூடிய அந்த போக்கன் கூட வழிபோக்கன் கூட உள்ளே வந்து அமர்ந்துட்டா உள்ளே வரும்போது யாரும் நின்று கேட்பதில்லை. நீ இது வரைக்கும் திருவாசக முற்றுவதுல போயிருக்கியா? எத்தனை முறை போய்கிற? இத்தனைக்கு சிவச்சின்னத்தை அணிஞ்சுக்கிறியான்னு யாரும் கேட்டு அடியாரோடு அடியாராக நம்ம அமர வைப்பதில்லை. தகுதி இல்லாதவனை கூட தகுதி உடையவனாய் மாற்றுகிறது என்றால் அதுதான் சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணை. அதனால இந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்று சொன்னால் அணிந்த பிறகு அவன் என்ன வேணாலும் பண்ணி பார்க்கட்டும், அவனால பண்ண முடியாது. அவனை பண்ணாலும் இந்த சமுதாயம் அவனை விடாது. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, ஏய் என்னடா பாவம் செய்யற, ருத்ராட்சத்தை அணிந்துன்னு சாராய கடையில உட்காந்து குடிக்கிறேடாடி, அது பாவம்டான்னு யாரு கூட அன்றாட குடிக்கிறவனே சொல்லுவான். கூட அன்றாட தவறு புரிகிறவனே தன் அடுத்தவன் செய்யற தவறை சுட்டி காட்டி கொண்டே இருப்பான். அது ஒரு விதத்துல அவனை மாற்றக்கூடிய சக்தியாகவும் அது மாறும். அது மட்டும் இல்லாமல் சிவச்சின்னத்தை எப்பொழுது ஒருவன் இதை போய் அணிந்து கொள்கிறானோ, நீ நினைச்சு அவனுக்கு அணிய முடியாது, நாம நினைச்சு அணிய முடியாது. சிவம் விரும்பி அவன் ஆத்மாவா அவன் இருந்தால்தான். நமக்கு தெரியாது இல்ல, நம்ம தேகத்தை தான் பாக்குறோம், அவன் செய்யற தவறதான் நம்ம கண்ணில் பாக்குறோம். அந்த ஆன்மா என்ன நினைக்குது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ஆன்மாவை சிவம் விரும்பியால், அந்த சிவம் விரும்பிய காரணத்தினால் ருத்ராட்சம் அவன் கழுத்துக்கு போய் சேர்க்கிறது. ஆதிசங்கரர் கங்கை கரையில எல்லாம் நீர்மொழ்கி அவர் புனிதமாக இறைவனை வழிபட வேண்டும் என்று போகிறார். எதிர்க்கே ஒத்தையடி பாதையிலே பாவமே செய்த சண்டாளன் எதிர்க்கே வருகிறான். எதிர்க்கே வந்த பொழுது இவர் நினைக்கிறாரு, அவன் வந்தா நம்ம தொட்டுட்டான தீட்டு, இறங்குறதுக்கு வழி இல்ல, அவனை கொஞ்சம் வழி விட சொல்லுப்பா, நான் கடந்து போனதுக்கு அப்புறம் அவனை மீது போக சொல்லுன்னு சொல்றாரு. அவன் கடந்து போக முடியாமல் நல்லா வழி மறித்து கொண்டு நல்லா திடகாத்தமா நிற்கிறான். ஆதிசங்கரருக்கு சினம் வருகிறது. நம்ம சொல்வதை நீங்க கேட்க போவதில்லை இல்லையான்னு கூட சீடர்கள் எல்லாம் அவர் ஆதிசங்கரர் கொஞ்சம் வழி விட்டுருங்கோ, இவர் போட்டோன்னு சொல்றாங்க. அந்த பாவமே அவன் செய்த அந்த சண்டாளன் சொல்கிறான், ஆதிசங்கரரை நீங்கள் போய் உங்கள் குருவிடம் கேளுங்கள், அவர் விலக சொல்வது என்னுடைய தேகத்தில் இங்கிருந்து விலக சொல்றாரா, என் ஆன்மாவை இங்கிருந்து விலக சொல்கிறாரா? அவர் சொல்வதை போல என்னுடைய தேகம் நான் இங்கே இறங்கி நின்று விடுகிறேன், ஆனால் என் ஆன்மா அங்கதான் நிற்கும். அப்ப என் ஆத்மாவை இங்கிருந்து விலக சொல்றாரா, என்னுடைய தேகத்தை இங்கிருந்து விலக சொல்கிறாரா? அப்பொழுதுதான் ஆதிசங்கரருக்கு ஞானம் கிடைக்கிறது. அடடா, நம்ம இவ்வளவு குரு என்று உயர்ந்த நிலையில் இருந்த பொழுது கூட நம்ம இதை தெரியாமல் இருந்து விட்டோமே என்று அந்த சண்டாளன் திருவடியில் ஓடி போய் இவர் விழுந்து வணங்குவது வரலாறு. அந்த சண்டாளனா வந்திருப்பதை சிவபெருமான் இவருக்கு பாடம் புகுட்ட வேண்டும் என்று அந்த பாவம் செய்த சண்டாளனாகவே சிவபெருமான் வந்து நிற்பார். இப்ப இந்த ருத்ராட்சம் அணிவது தேகத்துக்கா ஆன்மாக்கா? ஆன்மா. அப்ப ஆன்மா எதை தேடுகிறது? சிவத்தோடு இருக்க தேடுகிறது. இந்த தேகத்தின் மூலியமா அவன் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. இந்த தேக ருசிக்காக அவன் எவ்வளவு எதை சாப்பிட்டாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. இந்த ஆன்மா பரிசுத்தமா இருந்தால் இந்த ருத்ராட்சக்கும் இதுக்கும் கனெக்ஷன் ஏற்படும். இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டா, கனெக்ஷன் கொடுக்கறது நீ தான். கனெக்ஷன் கொடுத்துட்டானா அவனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு போயிடும். சிவமே என்னை ஆட்கொண்டது, இனி நான் மாம்சம் சாப்பிட மாட்டேன், சைவமா இருப்பேன், சிவத்தை வணங்குவன் என்று அது அந்த நிலை அவனுக்கு தன்னாலேயே கிடைத்துவிடும். இதுதான் அடியனுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியே மணிவாசகம் மூலியமா எனக்கு கிடைத்த பதில். மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.